மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகரம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா? இளிச்சவாயங்கன்னு தாங்க பேர். இவங்க ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுனா, அப்பா எச்ச கையில் காக்கா ஓட்டாத அளவுக்கு விவரமான ஆளுன்னு மற்றவங்க கிட்ட பேர் வாங்குறவங்க தான். உண்மைக்கும் பார்த்தா ஏமாளிகள் அப்படின்னா இந்த மகர ராசி பெயர் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உடனே என் மேலே கோவப்படுவீங்க. ஏன்னா நான் ஏமாளியா, நாங்கள் அப்படியா இப்படியான்னு நினைப்பீங்க. உண்மைதாங்க, ரொம்ப நல்லவங்க நீங்கள். உண்மையாக நேர்மையாக நடந்துப்பீங்க. ஒருத்தவங்களோட தப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது சொல்லக்கூடிய விதம் மற்றவங்களுடைய தப்பை கண்டிப்பீங்க. ஆனால் தடுக்க முடியாது. ஏன் நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டால் கூட நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதை தடுக்க முடியாமல் பெரிய பிரச்சனைக்கு போயிடும். அந்த இடத்துல தேவையில்லாமல் நம்ம புலம்புற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர். ஆனால் ஓகே, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்முடைய தப்பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் தலையில் கை வச்சு நல்லா மாவு அரைச்சிருப்பாங்க, மண்ணள்ளி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏமாந்துருப்பீங்க. இப்பயும் மகரம் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. வேதனை உங்கள் வாழ்க்கையே பல வருடங்களுக்கு பின்னாடி நோக்கி போயிடுச்சுங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி எவ்வளவு தான் ஏமாந்தாலுமே, எவ்வளவு தான் மற்றவங்களால் துன்புறுத்தப்பட்டாலுமே, அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பாங்க, எனக்கு எவ்வளோ வேணால் கஷ்டப்படு, இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்டியா, இன்னும் எத்தனை வருஷம் நீ நல்லா இருந்துட போகிற, இதை ஒன்றை சொல்லியே உங்கள் மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பீங்க. உண்மையாக உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் தோத்துட்டோம் அப்படின்னா உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய தப்பான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க, தப்பான வழிகளுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் மகரம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அது ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம், இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன, நான் இன்னைக்கு கிடைக்கலன்னா அது நாளைக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஆன்மீக சிந்தனையோட மனசை ஈடுபடுத்தி கடவுள்கிட்ட மட்டுமே மனசை ஒப்படைச்சு மற்ற எந்த ஒரு மனுஷனுக்கோ மக்களுக்கோ அடிப்பணியாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அப்போவும் மகர ராசிக்காரங்க வேஸ்ட்டு தான் போலையே அப்படின்னு யாராச்சும் சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உண்மையை பேசுகிறவங்களும் உண்மையாக இருக்கிறவங்களும் வேஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அப்படி வேஸ்ட்டாகவே இருந்துட்டு போகிற மகர ராசிக்காரங்க நாங்கள் இதைத்தான் யோசிப்போம். பரவாயில்ல, நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் ஒன்றும் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மகரத்திற்கு ஒரு குணம் இருக்குங்க. என்ன தெரியுமா? சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எங்கேயும் சரி எதுலேயும் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுத்தது கிடையாது, மற்றவங்களை கீழே தள்ளி விட்டது கிடையாது. உண்மையாக உழைப்பை நம்பி உயர்வை நம்பி பயணம் பண்ணுறவங்க, கடினமான உழைப்பை போட்டு உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க, இன்னொரு படி மேலே சொல்கிறேங்க, சிரிச்ச முகத்தோட சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. எதிர்கொள்கிறது மட்டும் இல்லை, வெற்றியும் கொள்வாங்க. வருத்தங்களை மனசில் மறைச்சி வாழ்கிற மகர ராசிக்காரங்க. நேரம் என்ன காலம் என்ன, கடவுளே நமக்கு துணை வரும்னா கண்டிப்பாக உழைக்கணும்ப்பா. கடினமான உழைப்பால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத ஆழமாக நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள், உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய மகர ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. மகர ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்க போகுது. அது என்னமா நான் சொல்கிறேன், ஒரு உறவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, யாராக இருக்கும் அந்த 2 பேர்? யாராக இருக்கும்? என் சொந்த பந்தமெல்லாம் என்னை இன்னும் எந்த அளவுக்கு கீழே இறக்க முடியுமோ, இன்னும் எந்த அளவுக்கு நான் மண்ணோட மண்ணாக போகணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த உறவு என்னை தூக்கி பிடிக்க போகுது, எந்த உறவு எனக்கு ஆறுதல் சொல்ல போகுது, அரவணைச்சு நீக்க போகுது, இப்படி புலம்புறதுக்கு முன்னாடி
ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நவ கிரகங்கள்லேயே முழு சுப கிரகம் மங்களகரமான ஒருத்தர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? குரு பகவான். இவர் தான் உங்களுக்கு ஒரு உறவாக வர்றாரு. உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு மகர ராசிக்காரர்களே அழாதீங்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமாக நின்னாலும் நான் உனக்கு சாதகமாக இருக்கேன், மற்றவங்களுக்கு பகையே வந்தாலும் நான் உன்னை பாதுகாத்து நிற்கிறேன்னு வர்றாரு. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரால் தான் நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு இல்லையா? ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. குருனா ஃபஸ்ட்டு யாருங்க அப்படின்னா, இவர் நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுப கிரகமாக இருந்தால் மட்டும்தான் நல்லவங்களா, என்ன கெட்டவங்களா தடுக்கவே முடியாதுங்க இல்லையா? ஆனால் இவர் தடுப்பார். என்னதான் சாதுவான அமைப்பில் இருந்தாலும் இவர் மற்றவங்க என்னதான் பாதகமான விஷயங்களை பண்ணும்போது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆதி பரம்பொருளாகி இறைவனோட சக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 அம்சங்களாக படித்தார் பிரம்மதேவர். அந்த படிப்பு தொழிலில் தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு, அசுர குலமும் உருவாச்சு. அந்த 7 ரிஷிகளில் ஆங்கிரிஷ் முனிவருடைய மகன் தான் அந்த பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் அப்படிங்கிற அமைப்பையும் பெருமையும் பெற்றவர் ஒரே கிரகம், இவர் தான் பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய குரு பகவான். தேவர்களுக்கு எல்லாமே தலைவன். நம்முடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தாவை விளங்கிட்டு இருக்காரு. அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இது 2ஐயுமே அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவங்க தான் இந்த குரு. அப்போ இவரால் இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க. ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், ஞானம் கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம், இது போன்ற எல்லாத்துக்குமே குருவோட அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். இவருடைய அருள் இருந்தால் போதும் இந்த துறைகளில் கூட நீங்கள் பிரகாசிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே மனுஷன் வந்து நம்முடைய வாழ்க்கைய கட்டமைப்பு எங்கே இருக்குன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே இருக்குது. எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் முக்கியமானது திருமணம். ஸோ இந்த திருமணம் நடக்கிறதுக்காகவே இந்த குரு பகவானினுடைய அருள் தேவைங்க. நிறைய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இத்தனை நாளாக அவங்க வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்கள் முயற்சிகள் ஆலோசனைகளை முன் வச்சு வெற்றி பெறுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. அடுத்தது குரு நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால நிறைய தொழிலில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது. அதே போல் மனைவி மற்றும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததான் உங்கள் தைரியஸ்தான அதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் அதனால் தொழிலில் நீங்கள் இருக்க வீட்டில் முன்னேற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாத எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இறங்கக்கூடாது, தெரிஞ்ச விஷயத்தில் இறங்குங்க. அதே போல் உங்கள்கிட்ட பங்குதாரர் இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்தெறிஞ்சு பேசினாலும் ஆத்திரப்படாதீங்க, சைலண்ட்டாக இருங்க. அவங்களாம் அடங்கிடுவாங்க. தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்தது உத்தியோக பணிகளில் வேலை அதிகமாகும், மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சொந்தமாக வீடு கட்டி அதில் குடியேற போகிறீங்க. மேலும் பொதுவாக சொன்னால் அந்த குருவுடைய பார்வையினால் இவர் கூடவே சனியும் சரி, சூரிய பகவானும் சரி, செவ்வாயும் சரி, இவரோட சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. அடுத்தது தொழில் ஸ்தானம், ஜீவஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், லாபம் உண்டாங்குங்க. இந்த ஃபேக்ட்ரி, வாகன உற்பத்தி, உதிரிப்பாக உற்பத்தி, வாகன விற்பனை, ஆட்டோபல்ஸ், டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், இன்ஜினியர்ஸிங், எக்ஸ்போர்ட்டு, ஆன்லைன் வர்த்தகம், ஆடை, அபகரணம், வேளாண்மை சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்தையுமே அதிக லாபம் தருங்க. தொழில் ரீதியாகவே எல்லாத்துக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்கள் ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இடங்களில் நிர்வாகம் சக ஊழியர்களை அனுசரிக்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி எல்லாமே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக சிலர் கூலி பறிச்சுட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் விழக்கூடாது. அப்படின்னா உஷாராக இருக்கணும். அவங்களுக்கு பணிஞ்சு போகிற மாதிரி இருங்க. ஆனால் உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல் அரசு வேலை இருக்குங்க. மறைமுக தொல்லைகள் அதிகமாக இருக்க போகுது. என் கூட வேலை பார்க்கலையே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்கள் மேலே தேவையில்லாத விஷயங்களை போட்டு கொடுத்து அதில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருங்க. சுறுசுறுப்போடு செயல்பட போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகளை இருந்தாலும் அது முடிவுக்கு வருதுங்க. ஒற்றுமை அதிகமாகுதுங்க. பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொடுது. அதே போல் புதுசாக இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இது போன்ற பல மடங்கு வசதிகள் பெருக போகுது. மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடத்த போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களே, வாழ்க வளமுடன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சிங்க. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தாங்க சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாருங்க. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு குடும்ப ராசிக்கு ராகு. இப்போ பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்கோங்களேன். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது இருக்க போகுது. அதிகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது வந்துட்டா அதாவது ராகு கேது பயிற்சி வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு. ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. நல்ல ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய உங்ககிட்ட இருக்குது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும். மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்னா ராகு பகவான் வேணுங்க. பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு, அதாவது பிரம்மாண்டத்துக்கு ராகு, ஆசைக்கு ராகு கேது, ஞானத்தை கேது. சரிங்க, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க. கெட்ட விஷயத்தில் ராகு என்ன பண்ணுவார்? ராகு திசை, ராகு புத்தி வந்தால் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் ராகு பணம் சரி செய்யும். பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் கீழே டாக்குன்னு இறக்கிடுவார். இப்படி தாங்க நடக்கும். ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது. பல பேருக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனால் கேது பகவான் அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு. ராகு கேது வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் சர்ப்பதோஷ ராகு கேது தான் கால சர்ப்பதோஷமாக 2 விஷயங்கள் இருக்குங்க. ராகு கேதுல திருமணத்துக்கு மெயினாக அந்த ராகு கேதை தான் பார்ப்பாங்க. 2ல் ராகு 8ல் கேது கெட்ட விஷயத்தை கொடுக்குமா நல்லது கொடுக்குமா? ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கீங்க. இன்னும் நிம்மதி கூட வரல. சில பேர்லாம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க மகர ராசிக்காரங்க. தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை விட்டுருங்க. இனியும் என்னால்
ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க. ஏன் நீங்கள் குழப்பத்துக்கு போயிருப்பீங்க? என்ன காரணம் தெரியுங்களா? செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு, அப்போ தைரியம் இழந்துட்டீங்க. செவ்வாய் பார்க்குறாரு, அப்போ தைரியம் இருக்குமா இல்லையா? எல்லாமே தைரியம். ஒரு 3 மாதம் உங்ககிட்ட நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்க. தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல. எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. நான் ஏன் இப்படி இருந்தேன்? இது என் வாழ்க்கையே கிடையாதே, என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி வாழ்ந்ததே கிடையாதே. எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த 3 மாதம் நான் சொல்கிறேன் அவ்வளவு தடைகள் இருந்துச்சுங்க. நண்பர்கள், பொருளாதாரம், எல்லாமே பிரச்சனை. எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான். இதை தவிர இது நடக்கலைன்னு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. வருமானம், இன்கம்ல கஷ்டம். கணவன் மனைவி கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சு. கணவனுக்கு மருத்துவ செலவுகள், ஏன்னா செவ்வாய்ங்க இங்கே நீசம். ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவுகள், பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தடைகள். திருமணம் பேசிக்கொண்டே போகிறாங்க ஆனால் நின்றுச்சு. இந்த மாதிரி பொருளாதாரத்தில், பழக்க வழக்கத்தில், வருமானம் சரியாக இல்லை. குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள். எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, எதிரி பிரச்சனை இருந்துச்சு. வேலை இன்னும் கிடைக்கல. ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தாருங்க. ஒரு 3 மாதம், இந்த மார்ச் ஏப்ரல் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக கடன், எதிரி, பகை, தந்தையோட தாயோட ஆரோக்கியத்தில், உடலில் பிரச்சனையாக எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க பார்ப்பீங்க? கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்பி தெரியாமல் கொடுத்துட்டேங்க. அந்த பணம் இன்னைக்குங்கிறாங்க, நாளைக்குங்கிறாங்க, அது வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தோட ஏன் படித்த குழந்தை, நல்லா படித்த குழந்தை, நல்ல மார்க் எடுத்த குழந்தை இப்போ எடுக்கலை, எனக்கு நல்லது நடக்குமா? குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், படிப்பு கல்வின்னு ஒரு தடை, தாமதம் எல்லாமே பார்த்தங்க. ஜாமீன் போட்டு மண்டிட்டுட்டு மூட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகரம்ங்கிறது. ஆனால் இனிமேல் எல்லாமே மாறுது. ராகு பகவான், கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நல்ல விசேஷங்க. இந்த 7.5 சனி முடிஞ்சுது. அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது. இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள். இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஏன் தைரியத்தை விடுறீங்க? மகர ராசிக்காரங்க நீங்கள் தைரியமானவங்க. ஏன் தைரியத்தை விடுறாங்க? உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படியே குழப்பத்தில் போகுது, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. குழப்பத்தில் இருந்து வெளியே வாங்க. ஏன்னா இனி எந்த கிரகமும் வக்ரத்தில் ஆகாது. புதன் வக்ரமாக இருந்தால் சூப்பராக, எந்த ஒரு கிரகமும் அக்கிரம் ஆகாதுங்க. இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ராஜயோகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ராகு கேது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும். ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் சூரியன் உங்கள் இருந்தாங்க கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்காதுங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பகை. சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு, அப்போ பகை கிரகம் தான். பகை மோதுனா என்னாகும்? நல்லது நடக்கும், அவ்வளோதான். இப்போ கெட்டவனும் சண்டை போட்டுட்டாங்க. இப்போ யாருக்கு நல்லது நடக்கும்? நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் நல்லவனுக்கு கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? நடக்க போகுதுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. 2ஆம் இடத்துல ராகு, பயங்கரமான ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு உங்களுக்கு நட்பு கிரகம். எப்பவுமே ராகு அப்படிங்கிறது நட்பு கிரகம் தான். அப்போ நல்லதை கொடுக்க போகுது. பூமி, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன்னா மகர ராசிக்காரங்க அதிகமாக சந்தோஷப்பட போகிறாங்க. இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. வீடு கற்ற யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமைய போகுது. இந்த ராகு கேது பயிற்சியால் சொல்கிறேங்க, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இது வேலை செய்யும். சொந்தமாக வீடு கட்ட முடியலை, நான் ஒரு இடம் வாங்க முடியல, இடத்த விற்க முடியல, அதில் தடை வந்துட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையா? இப்போ விற்பாங்க. அந்த இடத்துல போய் வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது, மாற்றுறது, பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு யோகம் இருக்குங்க.
அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா இருக்குதுங்க. லக்னத்தில் சூரியன் இருந்தால் அரசியல் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை ஏமாற்றிருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்குன்னு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி. அந்த விட்டுட்டு தான் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க. கடனை எத்தனை பேர் அடைக்காமல் இருக்கீங்க. இந்த 7.5 சனி முடிஞ்ச சொல்கிறேங்க, எவ்வளவு கடன் தலைக்கு மேலே அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மருத்துவ செலவு குறையும். உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ இல்லையா, என் லைஃப்பில் இப்போ நான் மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா, கண்டிப்பாக ஆகுங்க. மருத்துவ செலவு இல்லை, தாய்மாமன் உறவு வந்து நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது. கவலையே படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வச்சுக்கிட்டே இருங்க.